விருந்துக்கு அதாவது நெல்லு கொண்டு போயிருக்காங்க. திருச்செந்தூர்பட்டி அம்மன் கோவிலில் இருக்கிற இந்த ஒரு குமிழ், இதில் இருக்கிற வாசகங்களை படிக்கிறேன். இது இந்த ஊர் மக்களுக்காக, இங்கிருந்து நாட்கதிர் எடுத்துகிட்டு போன மக்களுக்காக கொடுக்கப்பட்ட கொடை விருந்து இது. இதனுடைய வாசகங்கள்: திருச்செந்தூர் பச்சேரி குடும்புகளுக்கு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி சுவாமிக்கு விருந்து கொடுக்கப்பட்ட குடை விருது அப்படின்னு இருக்கு. அந்த எழுத்துக்களை நீங்கள் அப்படியே கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதில் இருக்க தெரியுதா இது? ஸோ இந்த ஊர் குடும்பங்கள் இவங்க நாட்கதிர் எடுத்துகிட்டு போய் நேராக திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு எடுத்துகிட்டு போய் அது யானை மேலே வச்சு கோவிலை வலம் அங்கே இருக்கிற பிராமணர்கள் கையில் உரித்து அந்த நெல்மணிகளை அரிசி எடுத்து அதை அப்படியே பொங்கல் வச்சு அங்கே பிரசாதம் இந்த ஊருக்கு எல்லா மரியாதைகளும் அந்த பிரசாதங்களும் கொடுத்து அனுப்புவாங்க. அப்படி காலகாலமாக இது நடந்துட்டு இருந்திருக்கு. ஆனால் இது எப்போ நின்று போச்சு, எதனால் நின்று போச்சுன்னு அவங்களுக்கும் தெரியல. ஏன்னா அவங்க முன்னோர்கள் காலத்தில் இது ஏதோ இதாகிடுச்சு. பிரிட்டிஷ் காலத்துக்கு அப்புறம் இதெல்லாம் நின்றுருக்கு. இப்போ நம்ம இந்த உரிமைகளை திருப்பி மீட்கணும், இந்த மக்களுக்கு, இந்த ஊர் மக்களுக்கு அந்த உரிமைகளை திருப்பி வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற முயற்சியில் இருக்கிறோம். இது நல்லபடி வெற்றியடைய கடவுளுடைய ஆசைகள் கிடைக்க வேண்டும். மேலே அவர் வருதுன்னா டைம் குடும்பங்களுக்கு கொடுக்கப்பட்ட குடை விருது அப்படியே பொறிச்சிருக்கிறாங்க. இது மாதிரி பல இதை அவங்க இழந்துட்டாங்க, மிச்சம் மீதி இருக்கிறது மட்டும்தான் எடுத்து வச்சிருக்கிறாங்க. இது என்ன கம்பு? இது அதான் அந்த குடல் உள்ளது. கொடையில மேல சேவல் கொடி வரும். சரி சரி சரி. சேவற்கொடியோட மட்டும் கொடுத்துருவோம். மூங்கில் கலையில அதாவது இந்த சித்திரை மாதம் விசு வருது இல்லையா, அப்ப இந்த 6ஆம் நாள் அங்கே தீர்த்தம் எடுக்கிறது. அப்போ இந்த கொடியெல்லாம் எடுத்துட்டு மேலதாளத்தோட போய் அங்கே போய் தீர்த்தம் எடுத்துட்டு இந்த கொடையோட வர்றது. சரி. இங்க இருக்க அம்பாள் பெயர் சொல்லுங்க, 4 பேர் பேரும். என் பெயர் இளங்கோபால். என்னுடைய ஊர் திருச்செந்தூர்பட்டி. நான் இப்போ இருப்பது சென்னையில். திருச்செந்தூர்பட்டி என்ற ஊர் திருச்செந்தூர் முருகன் கோவில் மேற்கு கோபுர வாசல் வழிபாட்டு உரிமை பெற்ற ஊர். அது சம்பந்தமாக நான் பேசுவது என்னவென்றால், சுமாராக 100 வருடங்களுக்கு முன்பாக ஒரு முதல் மரியாதை கிடைக்க பெற்ற திருச்செந்தூர் கோயில் உரிமை சம்பந்தப்பட்ட பத்திரம், ஒரிஜினல் பத்திரம். அந்த பத்திரத்தில் திருச்செந்தூர் மேற்கு கோபுர வாசல் வழியாக 4 கதிர் கொண்டு சென்று கொத்தி அரிசியாக்கி முருகனுக்கு படைத்து, அந்த படைத்த பிரசாதங்கள் கிட்டத்தட்ட 9 வகையான, அதாவது வெண்பொங்கல், சர்க்கரை பொங்கல், உருண்டை கட்டி, சந்தனம், குங்குமம், மாலை சம்பந்தமாக 9 வகையான ஒரு பிரசாத பொருட்களை திருச்செந்தூர் ஊர் மக்கள் பெற்றுக்கொண்டு திருச்செந்தூர் பட்டி ஊர் எல்லா மக்களுக்கும் அதை கொடுத்த பிறகு அறுவடை தொடங்குவதாக முன்னோர்கள் கூறியுள்ளார்கள். அது சம்பந்தமான ஒரு பத்திர ஒரிஜினல் திரு அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்களிடம் ஒரு 4 வருடங்களுக்கு முன்னாக கொடுத்து முதல் மரியாதை பெற்று தரும்படி கேட்டுக்கொண்டேன். அவர்களும் அதை தமிழாக்கம் செய்து விரைவில் நடவடிக்கை எடுக்கலாம் என்ற ஒரு ஒப்புதல் எனக்கு தந்தார். அந்த பத்திரத்தில் ஆழ்வார்கற்குளத்திற்கும் திருச்செந்தூர்பட்டிக்கும் ஒரு திருச்செந்தூர் கோயில் முதல் மரியாதை பெறுவதில் ஒரு வழக்கு ஸ்ரீரங்கம் சப்ரீசர் கோர்ட்டில் நடைபெற்றது. அந்த கோர்ட்டு வழக்கில் திருச்செந்தூர்பட்டிக்கே முதல் மரியாதை கிடைக்க வேண்டும் என்ற தீர்ப்பு பெறப்பட்டது. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன்
உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம மூவிந்தர் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு செய்திகள் உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி.